ஹலோ கைஸ், வெல்கம் டு அந்த வீடியோ. இன்னைக்கு இதை பற்றினா சும்மா ஜஸ்ட் ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்பீச் கொடுக்கலான்னு. ஏன்னா அதுக்கு முன்னுக்கு ஒரு 2 வீடியோக்கு முன்னுக்கு நான் போட்டிருந்தேன். என்னென்னா யூனிவர்சிட்டி ஏன் தொண்டை கட்டிடுச்சு, கருப்பு படம் பார்த்தேன். கத்தினால தொண்டை கொஞ்சம் போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படி இப்படின்னு. ஐயா, அதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறப்ப நிறைய பேரை இழக்க வேண்டி வருது, நிறையா மிஸ்டேக் வருது அப்படின்னு நினைக்கிறேன். 2 நாள் தான். ஸோ அப்படி இருக்கப்ப சில சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணி தான் ஆகணும்னா அப்படின்னு வச்சேன். ஸோ அதனால் என்னோடய பழைய வேலையை இந்த மாதத்தில் வந்து ரிசைன் பண்ணலான்னு அதுக்கப்புறம் நிறைய இது வச்சுருக்கேன். என்னென்னா அதுவும் இல்லாமல் கருப்படம் பார்த்தீங்கன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் தரமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து எனக்கு லைக் ஆன மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, இட்ஸ் தியேட்டர்லி எக்ஸ்பீரியன்ஸ், இஸ் அ குட் மூவி. எனக்கு என்ன ஒரு கவலைன்னா 4 பேருன்னாங்க அந்த பாட்டு இல்லாமல் தூக்கி விட்டாங்க. அந்த பாட்டை வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா எலிவேட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ கருப்பு, சூர்யாவுட்டு கம்பேக்கு, சிஎம் விஜய், தமிழ் ஸ்ரீலங்காவில் நேற்று ஒரு முக்கியமான நாள், மே 18. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இது ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் மேடையில் வந்து மே 18 நடந்த அநியாயத்தை வீடியோ கிளிப்ஸோட போடணும்னு எனக்கு ஒரு ஆசை. இது நான் மற்றவங்கள இந்த மற்ற மக்கள் எல்லா மக்களும் அடிமை அதை அவங்களுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு நான் காட்டணும் உலகத்துக்கு. ஒன்றும் இல்லாத ஒருத்தனை கூப்பிட்டு அவனை எவ்வளோ தூரம் அடிக்க முடியுமோ அடித்த வம்சத்தையே அழித்து பாவண்டாங்க அந்த பொதுமக்கள். ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், என் கண்ணு முன்னுக்கே என் ஃபேமிலி எப்படியா என்னை அடித்து கொன்று ரேப் பண்ணி சித்திரவதை செஞ்சால் எப்படி இருக்கும்? அந்த நிலைமை தானே அந்த டைமில் உள்ள ஆக்கள் எல்லாத்துக்கும். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாரும் தாயினத்தை காப்பாற்ற தண்ணியை தியாகம் செஞ்சவங்க கோடி பேர் இருக்காங்க. நேற்று முள்ளி வாய்க்கால் 18 எனக்கு ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி தெரியாது. நான் படிப்பேன், கண்டிப்பாக படிப்பேன். படிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பீச்சில் நான் அதை சொல்லுவேன். எல்லாருக்கும் முன்னுக்கும் பழைய வீடியோஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து உலக நாடுகள்லேயுமே 18 ஒரு முக்கியமான தினமாக கொண்டாடணும். உலக நாடுகளையுமே ஒரு துக்க தினமாக, வேர்ல்டு மோஸ்ட் இன்பிரிடிக்டபிள், ஒரு மோஸ்ட் ஹாட்டஸ்ட் மூமெண்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு. ஏன்னா வேர்ல்டு வார் வந்தப்போ அத்தனை பேரை கொண்டாங்க. அத்தனை பேருக்கு இன்றைக்கும் நம்ம மரியாதை செலுத்துகிறோம். வேர்ல்டு வார் சரி, உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் ஒரே ஒரு இனத்தை மட்டும், தமிழனா பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நான் இப்போ பேசுவேன் தான். ஏன்னா இப்போ பேசலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும். இப்போ இதே ஸ்பீச்சை நான் பேசணும். அவ்வளோதான் நானாக இருக்க முடியும். மே 18 உலகத்தால் எல்லோரும் துக்க தினத்தால் அனுசரிக்கப்பட வேண்டும். அனுசரிப்பாங்க. பாய்.